லுக் மைனர் ராதா. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவள் பெயர் மைனர் ராதா அல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன். யுவர் ஆனர், ராதா அப்பாவி, அறியா பருவம் கொண்ட மைனர் என்று வாதியின் வக்கீல் வர்ணித்தார். ராதா மைனர் என்பதால் ஏமாற்றப்பட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அதை எல்லோருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவரை நான் அப்படி அழைத்தேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மைனர் ராதா, அறியா பருவத்தில் இருக்கிற நீ ராஜாவை காதலிச்சது அறிஞ்சா அறியாமலா? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. ராஜாவை நீ விரும்பித்தானே காதலிச்ச? ஆமா. எதுக்காக காதலிச்ச? கல்யாணம் செய்துக்கிறதுக்காக. ஏன் கல்யாணம் செய்துக்கணும்? நான் அவரை மனசார காதலிச்சேன். நீ காதலிச்சதுனால அவரை கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சியா, இல்ல கல்யாணம் செய்துக்கணுங்கிற ஆசையினால காதலிச்சியா? கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் காதலிச்சேன். எண்ணமா ஆசையா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குட். ராஜாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால காதலிச்சேங்கிற. ஏன் ராதா, அந்த இன்ஸ்டிடியூட்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது ராஜாவை மட்டும் ஏன் கல்யாணம் செய்துக்கணும் ஆசைப்பட்ட? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குறது. அத்தனை பேரும் என்ன காதலிக்கலையே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. ஓ அப்படியா? வேற யாரோ ஒருத்தர் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவரை நீ கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுவ, அப்படித்தானே? இல்ல, கண்ட வாலிபர்களையோ நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் இல்ல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. இந்த ராஜாவை மட்டும் ஏன் காதலிச்சே? ஏன் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட? ஏன்? என்ன என்ன ஏன்னா ராஜா பெரிய லட்சாதிபதியோட ஒரே புள்ள, காரு, பங்களா, எஸ்டேட் எல்லா வசதியும் இருக்கு. இவரை கல்யாணம் செய்துக்கிட்டா வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், சகல சௌரியத்தோட சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம். அதுக்காகத்தான் அவரை காதலிச்சேன், அதுக்காகத்தான் அவரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன். இல்ல இல்ல, இது போய். ஆமா ஆமா, இதுதான் உண்மை. மைனர் ராதா, நீ ராஜா கூட மோட்டார் சைக்கிளை சுத்தினே இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் போன? பார், பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர். அங்க எல்லாம் அவரோட இருந்தப்போ எப்பவாவது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா? அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே அவருக்கு இல்ல, உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல? ஏ மாதிரி அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். நீ மட்டும் தான் நினைச்ச, அவர் நினைக்கல, அதனால சொல்லல. அதுதான் உண்மை. இந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரியும். நோ 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 நோ. கௌரவங்கிற கோட்டுக்குள்ளேயே ராஜா நின்னுட்டாரு, நீ அதை தாண்டி கற்பனை உலகத்துக்கு போய் கனவு கண்டிருக்க இல்ல? வெல், யுவர் ஆனர், அப்பாவி, அறியா பருவம் கொண்ட மைனர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையிலே இருந்தாலும் தந்திரக்காரி. வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள். அவரை பிடிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால், கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்திருக்கிறாள். ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது. யுவர் ஆனர், இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கே நான் வருகிறேன். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். கண்ணகி பிறந்த அதே மண்ணில் தான் மாதவியும் பிறந்தாள். கோவலன் ஒரு உத்தம பத்னியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா? அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா. கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால், தன் அழகு மேனியை நீரிலே நனைய வைத்த அங்கங்களை படிச்சிட வைத்தாள். உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால், அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம் இழுத்துக் கொண்டது. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை கால் என்றும் காலை வால் என்றும் கூறுகிறார். உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார். நோ யுவர் ஆனர், நோ. பெண்களை பற்றி எந்த குறையையும் நானாக சொல்லவில்லை, கதைகளில் இருப்பதைத்தான் எடுத்துச் சொன்னேன். என் தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே. நான் தலைகால் புரியாமல் பேசவில்லை, தகுந்த ஆதாரங்களோடு தான் வாதாடுகிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் மூலமாகவே நடந்த உண்மைகளை தாங்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு, எப்படி தொடர்பு? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணா படிச்சதுல கொஞ்சம் பழக்கம். பழக்கம்னா சாதாரண சிநேகிதம். நீங்க அவளை காதலிச்சீங்களா? இல்ல. கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னீங்களா? இல்லவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பிக்னிக் போனது உண்டா?
உண்டு. எங்க? மகாபலிபுரம். எப்போ? 4 மாசத்துக்கு முன்னால. தேதி நானும் இருக்கா? டிசம்பர் 5ஆம் தேதி. ஓ, அன்னைக்கு என்ன நடந்தது? ராதா என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா. எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்னேன். திடீர்னு என்ன பிடிச்சி அலையில தள்ளிட்டா. அவளை என் மேல விழுந்துட்டா. என் துணியெல்லாம் நனைஞ்சிடுச்சு. இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன். பக்கத்திலே ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு ரூம் எடுத்து துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அப்புறம் ஒரு ரூம்குள்ள போனதும் கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. பட்டுன்னு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா. எனக்கு வெக்கமா இருந்தது. திரும்பி நின்னுக்கிட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே, இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கமான் சொல்லிக்கிட்டே என்ன இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. கன்னத்துல, கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் அப்படியே பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்பாவி பொண்ண எங்கேயாவது சந்திச்சுங்களா? நான் சந்திக்கல, அவ தான் என்ன சந்திச்சா. எப்போ? 2 மாசத்துக்கு அப்புறம். அப்ப என்ன நடந்தது? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் எங்க அப்பா அம்மா அனுமதி இல்லாம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா. நான் அப்படியே நடுங்கிட்டேன். ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பமானேன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்காகவே கர்ப்பமானேன்னு சொன்னா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். எவனோ ஒருத்தன் இப்போதைக்கு நீதான்னு சொன்னா. சத்தியமா நான் இல்லைன்னு சொன்னேன். நீ இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு நீதான் என் புருஷன். உன்னை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா. மிரட்டினா. Please help me. ஸ்டாப் இட் யுவர் ஆனர். இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது. ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல. இவள் ஒரு தனி ரகம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்து சென்றாள். ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள். தான் ஒரு பெண், அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே அவளுடைய நோக்கம். இவள் பெண்மைக்கே களங்கம். இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு. இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். That's all, Your Honor. வழக்கை வருகிற 9ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன். இந்த லீவ் லெட்டர் தயவு செய்து கொடுத்துருங்க. சரி, கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ். அம்மா, மணி 12 போகுது. இன்னும் தூங்காம இருக்கீங்களே? ஒரு பெரிய வக்கீல், த ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதி கோர்ட்ல சொன்ன பொய்யெல்லாம் கேட்டில்ல. இப்படிப்பட்ட ஆண்களுடைய அட்டகாசத்தை கண்டும் காணாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பெண் சமுதாயத்தை தட்டி எழுப்பணும். அது வரைக்கும் எனக்கு எதுமா தூக்கம்? நீ போய் தூங்கு. போ. இதாங்க, இது சாப்பிடுங்க. மிஸ் ராதாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மானங்கெட்ட கேஸ். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறா. என் பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அவளை ஜெயில தள்ளிட்டு அந்த அப்பாவி ராஜாவை விடுதலை செய்யணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அந்த முருங்கை கப்பையை கோர்ட்ல மாட்டிட்டு முழிக்கிற பத்தியா? ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பத்தியா? ரியலி ஷீ இஸ் கிரேட். இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Yes, you can proceed. திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. ஏ? முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடிய ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ. எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்டம் ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சொரம் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ?